பிரைஸ் எல்லாம் என் வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்குள்ளும் கடந்து போகலாமா? என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று எரேமியா 11:3 நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய தேவனாகவும் நாம் அவருடைய ஜனங்களாக இருக்க அவர் விரும்புகிறார். எனவே நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் நமக்கு கற்பிக்கிறபடியே நடப்போம் என்று சொன்னால் அது நம்மளை நிறைவேறும் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது. மோசே தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் தனக்கு கற்பித்தபடியே எல்லா காரியங்களையும் செய்தபடியினாலே அவன் தேவனுக்கு முன்பாய் சார்ந்த குணம் உள்ளவனாகும். அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளனாக இருந்தது மாத்திரமல்ல, அவனோடு கூட கர்த்தர் முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனை குறித்து குறை பேசியவர்களிடத்தில் தேவன் வைராக்கியம் பாராட்டினார். அன்பாந்தரை நாமும் இன்றைக்கு தேவன் நமக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்து அவருடைய வழியில் நடப்போம் என்று சொன்னால் நாம் அவருடைய ஜனமாய் இருப்போம். அவர் நம்முடைய தேவனாய் இருந்து மோசே விதமாய் கர்த்தர் நடத்தினார், அதே விதமாய் நம்மை நடத்துவார், நம்மையும் பாதுகாப்பார், நம்மேலும் அவர் வைராக்கியம் பாராட்டுவார். ஆமென்.